ஹாய்ங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். நம்மளோட சேனல்ல இந்தியாவோட வீடியோ இல்லாம ஃபாரின் டூர் சம்மந்தப்பட்டது, ஹோல்சேல்ல எந்த பொருள் எங்கெங்கே கிடைக்கும், அந்த மாதிரியான வீடியோவும் நம்ம நெறையா போடுவோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது மாதிரியான ஒரு வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ இந்தியாவுல இருந்து இல்ல, இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல ஹோல்சேல்ல எந்த பொருள் எங்கெங்கே வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த மாரி பார்க்கும்போது இன்னைக்கு ஹோல்சேல்ல மேனுஃபேக்சரிங், ஃபேக்டரி அவுட்லெட்டுங்க, செப்பல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதான ஒரு வீடியோ தாங்க இது. வாங்க, அது எந்த இடம், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியர்பை இருக்கிற எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். உள்ள இருக்கிற ஜாங்கி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மாலில் தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே இருக்கிற கடை, செப்பல் கடை எல்லாமே வந்து ஹோல்சேலருங்க. பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. இங்கேருந்து ரொம்ப நம்ம சீப்பாக வாங்க முடியும். இங்கே நான் சொல்கிற விலையும் இந்தியாவோட விலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதோட வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறக்காக வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பூமா ஷோரூம்ங்க. பூமா ஷோரூம்ங்க. அதோட லோகோவை பாருங்கள். ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்க. மேனுஃபேக்சரிங் சிங்கப்பூர்லேயே இருக்கிறதுனால இங்கே ரேட் ரொம்ப குறைவாக நமக்கு கிடைக்குது. பூமா மட்டும் இல்லைங்க, இந்த மால் முழுசுமே வந்து மொத்த கடை தான். இது எல்லாமே வந்து ஷூ செப்பலுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். பேக்கு, ஷூ, செப்பல், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த மாலில் கிடைக்கும். எல்லா கம்பெனிகளுமே டைரெக்டாகவே வச்சிருக்கிறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். மற்ற மாலுக்கும் நீங்கள் இங்கே உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற இடத்துல இருக்கிறதுக்கும் இதே இது நீங்கள் எக்ஸ்போவில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பூமா ஷோரூம்ங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பை 2 கெட் 1 ஃப்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே பார்க்குற எந்த ஷூவை வேணாலும் நீங்கள் எடுத்து ஆன்லைன் ரேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரேட்டை செக் பண்ணி பாருங்கள். அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் உங்களுக்கு ரேட்டு ஒரு 40% வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரேட்டு கம்மியாக பிராண்டட் ஷூ வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக தவறாமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. நான் காட்டுற ஒவ்வொரு ஷூலையுமே அதோட ரேட் போட்டிருக்கு. சிங்கப்பூர் டாலரோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாடலை நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரேட் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் போய் பாருங்க. இது ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படிங்கிறதுனால எத்தனை சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். எந்த ஸ்டாக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டாக் காலியாக காலியாக லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஷோரூமும் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. பூமாவுக்கு ரொம்ப பெரிய ஷோரூம். கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசுமே வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து, ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸில் இருந்து, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு, ரெகுலர் ஷூஸு,
ஃபேன்சி செப்பல்ஸு, ஃபேன்சி ஷூஸ், இப்படி எது வேணாலும் நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஆனால் மார்க்கெட் விலையிலேருந்து குறைவாக தான் இது இருக்குது. இந்த மாலில் பூமா மட்டும் இல்லை, ஷூ செப்பல் ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துக்கான ஒரு தனி மால் இதுன்னே நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உலகத்தில் தேடுற எந்த பிராண்டாக இருந்தாலும் அதோட அத்தனை கம்பெனிகளுமே இங்கே இருக்குது. ஆனால் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாகவே இருக்குது. நீங்கள் வெளியில் இதே கோயம்புத்தூர்லேயே இல்லை சிங்கப்பூர்லேயோ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கூட மற்ற மாலுக்கும் இந்த மாலுக்கும் டிஃப்ரெண்ட்டு நிறையாவே இருக்கும். அதோட ரேட்டு வேறையாக தான் இருக்கும், இதோட ரேட்டு வேறையாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அடி கிளப்புங்க. இருக்கிறது எல்லாமே பிராண்டட் தான். ஆனால் மொத்தமுமே இருக்கிற பிராண்ட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாகவே இருக்கிறது இந்த ஒரு மால் மட்டும்தான். வேற எந்த மால்லையும் நீங்கள் இந்த ரேட்டுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஃபேக்ட்ரி அவுட்லெட்டையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த எக்ஸ்போ சிட்டி பாயிண்ட் மால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியும். நீங்கள் எந்த கடையை பார்த்தீங்கன்னாலுமே அவுட்லெட்டாக தான் இருக்கும். ஹோல்சேலில் பிராண்டட் ஐட்டம், அக்சசரிஸு, பேக்கு, ஷூஸ், கிளாத்து, அந்த மாதிரி நீங்கள் எது பார்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் எக்ஸ்போவை தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் crocodile எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் இருக்கும். நம்ம வீக் டேஸில் ஒரு ஆஃப்டர்நூன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த மாலு. ஈவினிங் டைமில் நம்ம பார்த்தாலோ இல்லை இதையே வந்து வீக்கெண்டுக்கு நம்ம வந்தாலும் கண்டிப்பாக இதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நம்ம 3 நாளாக வந்திருக்கிறோம், எடுக்க முடியாமல் திரும்ப திரும்ப போயாச்சு. எல்லாமே கிளியரிங் சேல் போட்டு ரேட் ரொம்ப கம்மியாக 50% ஆஃபரில் தான் வச்சுருக்காங்க. இதாங்க ஸ்கெட்சஸ்ஸு. பூமாவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கெட்சஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பூமா பக்கத்தில் நிற்கிறது கஷ்டம் இது. ஏன்னா பூமாங்கிறது நம்ம ஒரு ஐஃபோன் மாதிரி, ஸ்கெட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்க ரொம்ப சாஃப்டாகவும் ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதோட மெட்டீரியல் வேறங்க, அதோட மெட்டீரியல் வேற. ஆனால் ஒரு பிராண்டடாக நம்ம போகும்போது இது மாதிரியான கலெக்ஷனுகளுக்காக நம்ம வேற வேற பிராண்ட் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பயங்கரமாக ஹாட் டீலில் போட்டுருப்பாங்க. வேற எந்த மால்லையுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாட் டீல பார்க்கவே முடியாது. எல்லாமே கிளியரன்ஸ் தான்.
ரேட்டுகள நான் தனித்தனியா சொல்லும்போது உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா, நான் காட்டுற ரேட்டுகள பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபேக்டரி அவுட்லெட்டு கிளியரன்ஸ் சேல்ல இருக்கும்போது, மார்க்கெட் ரேட்ல இருந்து எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தனித்தனியா ஒவ்வொரு ஷூக்கான தனி விலைகள நான் சொல்றத விட, நீங்க மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். போர்டிங் கேட் அவுட்லெட் பாருங்க. ஒரு டிராவலருக்கு தேவையான அத்தன திங்ஸுமே இதுல இருக்கு. அதோட அவுட்லெட் இது. கம்பெனிகள்ல இருந்து நேரடியாவே இது எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு மால்ல மட்டும் தான் சாத்தியம். மத்த எந்த மால்லயுமே நீங்க இந்த ரேட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே 50% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்ன்னு தான் இருக்கும். இந்த கடைய நீங்க பார்த்தீங்கன்னாலுமே. நெக்ஸ்ட்டு இதுல லேடீஸ் ஐட்டம் தான் அதிகமா இருக்கும் ஜென்ஸ விட. லேடீஸுக்கு டிஃபரெண்டா யூனிக்கான கலெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க, இந்த கடைய விசிட் பண்ணி பார்க்கலாம். நேரமா எதிர்பார்த்த நம்ம ஊர் பேட்டா சோறு இது. பாருங்க 50% ஆஃபர், 30% ஆஃபர்ன்னு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்க ரிலேஷன் யார் சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. செல்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்ல, பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மால்ல தான் இது அமைஞ்சிருக்குங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.